தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கும் எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடாக இருக்க அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ்க்கும் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ. ஐம் ஸ்ரீநிதி ஃப்ரம் கோயம்புத்தூர். 2025 12th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது, ரைட்? கவுன்சிலிங் மூலமாக கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிறவங்களுக்கும் ஜாப் ஆஃபரில் ஜாப் எடுக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்டேட் கோட்டா ஜாப் எடுக்கிறவங்களுக்கும் 69% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் 31% ஓப்பன் காம்படிஷன். ஓசி கேட்டகிரிக்கில் டாப் 31%ல் யார் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் யார் வேணால் அதை எடுத்துக்கலாம். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்க ரிசர்வேஷன். ஏன் வந்து அந்த ஓசியில் இருக்கவங்க அந்த டாப் 31% எடுக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க வந்து ப்ரிவிலேஜ்ட், ஆக்சசபிலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, எக்கனாமிக்கலியும் ப்ரிவிலேஜாக இருக்காங்க, ஜென்ரேஷனல் வைஸாகவே பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே படிச்சுட்டாங்க, எல்லா விதமான ஆக்சசபிலிட்டியும் அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. வேறஸ் இந்த 69%ல் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு ஆக்சசபிலிட்டி இல்லை அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரிசர்வேஷன். இதுக்கு 2019 சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஓசி அப்படின்ற ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க எல்லாருமே ப்ரிவிலேஜ்டு கிடையாது, அங்கேயும் எக்கனாமிக்கலி வீக்கராகவும் ஆக்சசபிலிட்டி கம்மியாகவும் இருக்காங்க அப்படின்றதுக்காக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு 10% ஆஃப் ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமாக எங்கே போனாலும் இது வந்து அப்ளிகபிள் 2019 இதை வந்து பல ஸ்டேட்டும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய ஸ்டேட்ஸே அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தமிழ்நாடு வந்து இதை அப்போஸ் பண்ணோம். ஏன்? ஆல்ரெடி நமக்கு 69% மேலே ரிசர்வேஷன் இருக்குது அண்ட் ஓசின்ற கேட்டகரிக்குள்ளே தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷன் கம்மி, கம்பேரிட்டிவாக மற்றவங்கள விட பாப்புலேஷன் கம்மி அப்படின்றதுக்காக இதை தமிழ்நாடு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, நெக்லெக்ட் பண்ணிட்டோம். பட் எல்லாருமே அப்படி இல்லைல்ல. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கேட்டகரி வைஸ் ஓப்பன் காம்படிஷன் ஓசி அதர் கேட்டகரி அப்படின்றதுக்குள்ளே வரதால் அவங்க வந்து ப்ரிவிலேஜாக இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமுமே இல்லை. இடபிள்யூஎஸோட க்ரைட்டீரியா என்னென்னா ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் 8 lakh இருக்கணும். ஈவன் இப்போவும் ஜென்ரல் கேட்டகரியில் ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் 4 lakh, லெஸ் தேன் 2 lakh 3 lakh கூட இருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா, நான் என்ன தான் ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ண போகிறேன். லைக் ரொம்ப ஜென்ரேஷன் முன்னாடியே படிச்சுட்டாங்க, ஜென்ரேஷனலி ப்ரிவிலேஜ். இந்த பக்கம் ஓப்பன் காம்படிஷனில் இருக்கவங்க தாத்தா வந்து எவ்வளவோ லேண்ட்லார்டாக இருந்தப்போ வேறு கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நோ, எங்கள் தாத்தா வந்து ஆட்டோ டிரைவர். அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. நோ, எங்கள் அப்பா வந்து பேரிங் கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணிருக்காரு. நான் தான் ஃபேமிலியில் ஃபஸ்ட் கிராஜுவேட், ஐ மீன் 11th 12th முடித்து காலேஜ் போகிற ஃபஸ்ட் பர்சன். ஈவன் பயாலஜி குரூப் கூட யாருமே எடுத்தது கிடையாது, நான் தான் எடுத்து படிக்கிறேன். அண்ட் என்னோடய மார்க் வந்து 10th 480 out of 500, 99 in science, 98 in maths. 12th 568 out of 600, அதுலேயும் பயாலஜியில் 96, ஃபிசிக்ஸில் 96. ஃபர்ஸ்ட் டைம் நீட்டில் 321. செகண்ட் டைம் நான் ட்ராப் எடுக்கிறேன். ஈவன் ஆஃப்டர் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ், அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ட்ராப்ன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். நீட் 26க்காக ட்ராப் எடுக்கிறேன். 25ல் 321. ட்ராப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணேன். பிகாஸ் கோச்சிங் கூட அஃபோர்ட் பண்ண முடியல. எங்கள் ஃபேமிலியோட டோட்டல் ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் 2 lakh. அண்ட் கோச்சிங் அஃபோர்ட் பண்ண முடியல. நான் வந்து ஆன்லைனில் தான் படிக்கிறேன். நீட் எழுதுகிறேன். மே மாதம் நடந்த நீட் கேன்சல் ஆகுது, ரீநீட் நடக்குது, அதையும் எழுதுகிறேன். அதில் என்னோடய ஸ்கோர் வந்து 524. ஆல் இண்டியா ரேங்க் வந்து 61,143. தமிழ்நாடு ரேங்க் 4,180. இப்போது ஜென்ரல் காம்படிஷன் அந்த டாப் 31% இருக்குல்ல, அதில் போய் நான் மார்க் வாங்கணும்னா எனக்கு வந்து தமிழ்நாடு ரேங்க் வந்து 1500 இருக்கணும். ஆனால் என் ரேங்க் வந்து 4180. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். பட் சிட்டுவேஷன் வைஸ், இப்போ கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்கல்ல, சிட்டுவேஷன் வைஸ் ஆம் ஐ ப்ரிவிலேஜ்ட் இன் எனி வே? நீங்கள் சொன்ன அந்த ஜென்ரேஷனல் வைஸ் ஆம் ஐ ப்ரிவிலேஜ்ட்? நோ. எக்கனாமிக்கலி லைக் ஒரு கோச்சிங் கூட அஃபோர்ட் பண்ண முடியல, ஆம் ஐ ப்ரிவிலேஜ்ட்? நோ. சரி, அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஒரு கான்செப்ட் தான் அது. சரி, அப்போ அந்த ரிசர்வேஷனை நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல. 10th வரைக்கும் கடன் வாங்கி வீட்டு பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். எப்படின்னா, ஃபீஸ் கட்டலைன்னா வெளில எனக்கு வச்சுருவாங்க, இல்லை ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் பேப்பர் தர மாட்டாங்க. இப்படி தான் 10th வரைக்கும் படித்தேன். அண்ட் நான் சொன்னால என் மார்க் 480, 99லாம். இது வந்து நான் எந்த டியூஷனுக்கு கூட போகல, ஃபுல் செல்ஃப் ப்ரிப்பேர்ட். இதுக்கு எனக்கு எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சதே கிடையாது. தோ நான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியும். ஏன்? ஸ்காலர்ஷிப்போட க்ரைட்டீரியாவே கம்யூனிட்டி தான்.
இந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்களா ஸ்காலர்ஷிப், இந்த கம்யூனிட்டியாக ஸ்காலர்ஷிப். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன். பிகாஸ் அது வரைக்கும் இருக்கிறது வந்து கடன் வாங்கி கூட அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் முடியல. ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன். 11th and 12th. ஐ மீன் ஸ்டேட் போர்ட்லேயும் நீட்டுக்கான சிலபஸ் ஒன்று தான், ஆனால் மெத்தட் ஆஃப் அப்ரோச் வேறு. இந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இப்படி படித்து முடித்து நீட்டுக்கானதை அடாப்ட் பண்ணி படித்து நான் இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். பட் இப்போவும் அந்த டாப் பர்சன்டேஜுக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு சீட்டுன்னு சொல்கிறது. இது எனக்கு அன்ஃபேராக தெரியுது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமே மார்க் வாங்கினதும் இது அன்ஃபேர் ரிசர்வேஷன் அப்படிலாம் சொல்லலை. நான் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் இது வந்து ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லி. பீப்புள் லைக் அஸ் டூ எக்ஸிஸ்ட். ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாலே அவங்க வந்து ரொம்ப ப்ரிவிலேஜ் ஜென்ரேஷனல் வைஸாகவே ரொம்ப நல்லா இருக்காங்கன்னெலாம் கிடையாது. பீப்புள் லைக் அஸ் டூ எக்ஸிஸ்ட். அண்ட் இதுதான் வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்க வசந்த மாளிகை. ஓகே, ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐம் ஹேவ் ரைட் நோ. பட் ஸ்டில் நான் வந்து சொல்கிறேன், இந்த ஹோல் ஏரியாலே எங்கள் வீடு மட்டும்தான் ஓட்டு வீடு. அண்ட் இது வந்து என்னோடய ஸ்டடி டேபிள். இது என்னன்னு தெரியுதா? இந்த கடையிலலாம் டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கள்ல இரும்பில், அந்த 2 எடுத்து நடுவில் ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கேன். ஆடாமல் இருக்குது. கீழே வந்து இந்த டிம்பர் மாதிரி ஒரு கட்டை கட்டி என்னோடய அழகான ஸ்டடி டேபிள் நான் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கேன்டீன்லேருந்து கிடச்சிது. இதெல்லாமே லாஸ்ட் இயர் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பிகாஸ் செல்ஃப் ஸ்டடி வீட்டிலேருந்து படிக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து ப்ரிவிலேஜாக நினைக்கவே இல்லை. வாட் ஐ ஹேவ் இஸ் மேபி நான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணேன். அதுவும் ஏன் ஸ்கோர் பண்ணேன்னா, படித்தா மட்டும்தான் யூ கேன் டூ சம்திங் அப்படின்றத தான் கான்ஸ்டண்ட்டாக என் மைண்டில் இருந்துச்சு. இப்போ ஈவன் ஆஃப்டர் ட்ரைங் தீஸ் மச் திங், மறுபடியும் நான் அந்த டாப் பர்சன்டேஜில் போனால் மட்டும்தான் எனக்கு கவர்மெண்ட்டில் சீட்டே கிடைக்கும்னா இது அன்ஃபேர் இல்லையா? இப்போ இதே வித் சேம் ரேங்க் ஆஃப் 4180 தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் நான் இஃப் இன் கேஸ் வேறு கம்யூனிட்டியாக இருந்திருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ப்ரிவிலேஜ், அதனால் நீங்கள் வந்து கம்பீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ப்ரிவிலேஜும் இல்லை. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து இந்த ஸ்கீமை தமிழ்நாடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து இப்போ கேட்குறேன், ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் பீப்புள் லைக் அஸ் டூ எக்ஸிஸ்ட். அண்ட் இன்ஜஸ்டிஸ்னால் என்ன? ஒருத்தங்களுக்கு அது வந்து ஜஸ்டிஸ் விளக்கப்பட்டாலும் அதுங்க வந்து ஜஸ்டிஸ் இல்லை. அப்போ அதை திருப்பி கொண்டு வரது தானே ஆஸ் அ கவர்மெண்ட் ஆர் ஜுடிஷியல் பாடியும் உங்களோட ஒர்க். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 10% ஆஃப் இடபிள்யூஎஸ் கொண்டு வரது இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மோர் தென் 50%, 69% ரிசர்வேஷன் வச்சுருக்கோம். அதில் இன்னும் 10% இஸ் நாட் பாசிபிள். அட்லீஸ்ட் அந்த ஓப்பன் காம்படிஷனில் இருக்க 31%ல் ஒரு 4 or 5% இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி மாற்றினீங்கன்னா இட் வுட் பி அஃப்கோர்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸோ மெனி பர்சன்ஸ். நான் எனக்காகவும் சேர்த்து தான் கேட்குறேன். நான் என்ன மேற்கோள் காட்டி கேட்குறேன். இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் இவ்வளோ அண்டர் ப்ரிவிலேஜாக இருந்தும் நீங்கள் சோ கால்டு ப்ரிவிலேஜ்டு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்கிற எதுவுமே எனக்கு இல்லை. அப்படி இருந்தும் திரும்பியும் நான் அங்கே போய் கம்பீட் பண்ணணுன்றது இன்ஜஸ்டிஸ். இதை நான் திரும்ப சொல்லிட்டேன். ஸோ ஆஸ் சூன் as பாசிபிள் இந்த ஸ்கீமை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். இந்த வருஷம் மெடிக்கல் அட்மிஷன்ஸ்க்கே கொண்டு வரணும் அப்படின்றத என்னோட ப்ரைம் ரெக்வஸ்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் அட்மிஷன்ஸ்க்கு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறும். பீப்புள் லைக் அஸ் டூ எக்ஸிஸ்ட் அண்ட் we too deserve justice. இதை வந்து சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, கண்டிஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக இல்லை. நானே ட்ரை பண்ணிக்கிறேன், நானே எஃபர்ட் போட்டுக்கிறேன். இவ்வளோ நாளும் நான் எஃபர்ட் போட்டுட்டேன். ஆனால் அதை வந்து நம்ம சிஸ்டம் இன்னும் கஷ்டமாக மாற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு தான் கேட்குறேன். இதில் தான் நான் வேறு எந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸையும் அஃபெண்ட் பண்ணலை. இந்த பக்கம் ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றத மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து அஃபீஷியல்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் போய் சேரணும்னா இட்ஸ் ஒன்லி பாசிபிள் த்ரூ யோர் ஷேர் ஸ்டோரிஸ் ஆர் ரீபோஸ்ட். எனக்கு லைக் வேணும்னு கேட்கல, இந்த இஷ்யூ as soon as possible அட்ரஸ் பண்ணப்படணும், அதுக்காக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை உங்களோட வேலிடான கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா லெட் மீ நோ. ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்றதை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு ப்ராப்பராக கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் டு ஹியர் டு. நான் கமெண்ட் பண்ணுற எல்லா சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பொலிட்டிக்கலி வேறு பார்ட்டி கொண்டு வந்துச்சு அப்படின்னு பொலிட்டிக்கலாக டீல் பண்ணாமல் ஆக்சுவல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் as soon as possible கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.